பல பயணிகளுக்கு சென்னை பயணம் என்பது சுவைமிகு செட்டிநாடு உணவுகளை சுவைப்பது, மெரினா கடற்கரை நீரில் ஓரிரு முறை நீராடுவது, காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் மற்றும் தங்க நகைகளை வாங்குவது, மேலும் நகரத்தில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை சுற்றி பார்ப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியது. நிச்சயமாக தமிழ்நாட்டின் தலைநகருக்குள் செல்ல ஏராளமான காரணங்கள் உள்ளன. இருப்பினும் ஒரு சராசரி பயணிக்கு எட்டாத தூரத்தில் நகரத்தின் சில பகுதிகள் இருக்கக்கூடும். ஆகவே சென்னையை நீங்கள் இன்னும் சிறப்பாக சுற்றி பார்க்க சென்னையில் அதிகம் அறியப்படாத உண்மைகளை தெரிந்து கொள்வோம். முதலாவது, சென்னை முன்னர் மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மீனவ கிராமமாக இருந்தது. பின்னர் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் முதல் பெரிய ஆங்கிலேய குடியேற்றமாக புனித ஜார்ஜ் கோட்டையை உருவாக்கியது. இவ்வாறு சென்னை இந்திய தேசிய மண்ணில் அமைந்த முதல் பிரிட்டிஷ் குடியேற்றமாக ஆனது. இரண்டாவது, இந்தியாவில் பரந்த வைஃபை வலையமைப்பை கொண்ட முதல் நகரம் சென்னை தாங்க. மூன்றாவது, இந்தியாவின் மிக பழமையான சிறை எங்குள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம சென்னை மத்திய சிறை தாங்க. நான்காவது, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கட்டிடம் உலகின் இரண்டாவது பெரிய நீதித்துறை கட்டமைப்பாகும். முதலிடத்தை லண்டனில் உள்ள கட்டமைப்பு வகிக்கிறது. உலகிலே இரண்டாவது மிகப்பெரிய நீதிமன்றம் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் தாங்க. ஐந்தாவது, மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 1930ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதன்முறையாக இசையில் இளங்கலை பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்தியது. ஆறாவது, ராயபுரம் புதிய ரயில் நிலையம். ராயபுரம் ரயில் நிலையம் சென்னையின் ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ளது. இது 1856ஆம் ஆண்டில் தனது செயல்பாடுகளை தொடங்கியது. மேலும் தற்பொழுது இந்தியாவில் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான ரயில் நிலையமாக ராயபுரம் ரயில் நிலையம் திகழ்கிறது. ஏழாவதாக, இந்தியாவின் மிகப்பெரிய செயற்கை கடல் துறைமுகமும் வங்காள விரிகுடா பிராந்தியத்தின் மிகப்பெரிய துறைமுகமும் அமைந்துள்ளன. எட்டாவதாக, இந்தியாவில் மிக பழமையான கிரிக்கெட் மைதானம் நமது சென்னையில் தாங்க அமைந்துள்ளது. அது தாங்க சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானம். ஒன்பதாவதாக, இந்தியாவின் மிக பழமையான புனித வளாகம் 1863ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அது அண்ணா சாலையில் உள்ள ஸ்பென்சர் பிளாசா தாங்க. முதலாம் உலக போரின் பொழுது ஜூலை 28, 1914 முதல் நவம்பர் 11, 1918 வரை இந்தியாவில் தாக்கப்பட்ட ஒரே நகரம் சென்னை தாங்க. பத்தாவதாக, BMW-வின் முதல் உற்பத்தி ஆலை நமது சென்னையில் தாங்க அமைக்கப்பட்டது. இந்த பதிவில் நாம் பார்த்த சென்னை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்.